இம்பல்ஸ். இது விசையினுடைய இன்னொரு டைமென்ஷன். ஓகேவா? ஒரு பரப்பின் மீது ஒரு பொருளின் மீது விசை செயல்படுது இல்லையா, அதோட காலம், எவ்வளோ காலத்தில் அந்த குறிப்பிட்ட விசை செயல்படுது அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு பால் வருது, கிரிக்கெட் பால் இருக்கா, ஓங்கி அடிக்கிறான், நீங்கள் கேட்ச் பிடிக்கிறீங்க, எப்படி போய் பிடிப்பீங்க? டக்குன்னு போய் நிறுத்துவீங்களா? நல்ல கிரிக்கெட் பிளேயராக இருந்து விளையாட தெரிஞ்சா என்ன பண்ணுவோம், பாலை டைமிங் இப்படி இழுப்பீங்க பின்னாடி, டக்குன்னு போய் நின்றுனா என்ன ஆயிரும், ஷார்ட் டைமில் வருதா, அதோட விசை முழுவதும் ஷார்ட் பீரியடில் உங்கள் கையில் கிடைக்கிறதுனால அதிக விசை. அப்படியே ரிசீவ் பண்ணும் பொழுது விசை செயல்படக்கூடிய காலம் என்ன ஆகுது, ஒரே விசை தான். ஃபார் எக்ஸாம்பிள் 10 நியூட்டன் விசை, அந்த பால் வேகமாக வருது, 10 நியூட்டன் விசை அது அந்த பாலில் வருது. டக்குன்னு ஒரு செகண்டில் என்ன பண்ணுறீங்க, கையை நீட்டுறோம், வந்து மோதுது ஒரு செகண்டில். அப்போ உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய விசை எவ்வளவு, 10 நியூட்டன் தான். அதே பால் வேகமாக வருது, அதுக்கிட்ட விசை 10 நியூட்டன் தான் கிடைக்குது. பட் ஒரு செகண்டில் நான் நிறுத்தலை, ஒரு 10 செகண்ட் 5 செகண்ட் என்ன பண்ணுறேன், டைமிங் எடுத்து இங்கேருந்து என்ன பண்ணுறேன், அப்படியே எழுத்துகிட்டே போகிறேன். அப்போ அந்த பாலோட விசை உங்கள் மேலே செயல்படுதில்ல, காலம் என்ன ஆகுது, இப்போ 5 செகண்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆயிரும், 5ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்னது 2 நியூட்டனாக ஆயிரும். அப்போ வலிக்காது. இதுதான் இது பேர் என்னது, இம்பல்ஸ். கணத்தாக்கு மேலேருந்து செங்கல் வீசுகிறான், மேலேருந்து ஏதோ பொருள் வீசுகிறாங்க, இப்படி தான் ரிசீவ் பண்ணும். அப்படியே நிட்டுனா ஆகும், வலிக்கும். ஷார்ட் பீரியடை அந்த விசை, அந்த பொருளோட விசை நம்ம மேலே செயல்படும் பொழுது விசை அதே முழு விசையும் கிடைக்கும். அதோட அந்த விசை என்ன ஆகுது, அந்த காலத்தை கூட்டுறீங்க, நம்ம கை மேலே அந்த பொருளோட விசை இறங்கக்கூடிய காலத்தை கூட்டும் பொழுது, அதிகப்படுத்தும் பொழுது விசையோட அளவு என்ன ஆயிரும், குறைஞ்சிடும். அதே 10 செகண்டாக மாற்றினீங்க 1 நியூட்டன் தான் இருக்கும் விசை. அது பேர் தானே இது கணத்தாக்கு. இதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, இந்த டைமிங் ஸ்ப்ரிங்கெலாம் வச்சுருக்காங்களே, ஷாக் அப்சர்வர், அதுக்கு பேர் ஷாக் அப்சர்மா, அதுக்கு பேர் ஷாக் அப்சர்வர். முன்னாடி பார்த்துருவோம், அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்கும். முன்னாடி நடத்திருக்க ஞாபகம் இருக்கா? அந்த ஷாக் அப்சர் இல்லாமல் நீங்கள் வண்டி ஓட்டி பாருங்க, அவ்வளோதான், வண்டியை ஓட்ட முடியாது உங்களால். எல்லாம் சயின்ஸ், இதெல்லாம் புரிஞ்சு வச்சு தான் அதெல்லாம் தயாரிச்சிருக்கிறோம். அவ்வளோ தூரம். ஏன் சைக்கிள் சீட் இருக்குல்ல, சீட்டுக்கு பின்னாடி ஒரு இந்த ஸ்ப்ரிங் இருக்கும், சீட்டுக்கு பின்னாடி இந்த ஸ்ப்ரிங்கை கழட்டிட்டு அதில் சீட்டில் உட்காந்து ஓட்டி பாருங்கள், அவ்வளோதான், ஓட்ட முடியாது. இப்போ மாடர்னில் சீட்டுக்கு பின்னாடி ஸ்ப்ரிங் இருக்காது, அதுதான் வீல்லே கொடுத்துட்டானே ஷாக் அப்சர். டக்குனாக்கா உடனே உங்களுக்கு மேலே கிடைக்கும். இது என்ன பண்ணுது, ஸ்ப்ரிங் அமுங்கி விரியுமா, டைம் அதிகமாகும், அந்த விஷயம் உங்களுக்கு மேலே வராது. புரிஞ்சதா? அதுக்கு தான் அதெல்லாம் அந்த கான்செப்ட் தான். அது மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை கணத்தாக்கு விசை. குறைந்த கால அளவில் கணத்தாக்கு, F × T, ஃபோர்ஸ் × டைம். உந்த மாறுபாட்டிற்கு, உந்தம் பார்த்தோம்ல, உந்த மாறுபாட்டு வீதம். உந்தம் என்னது, உந்தத்தோட மாஸ் × வெலாசிட்டி, அதான உந்தம். அதில் உந்த மாறுபாட்டிற்கு சமமானது. கணத்தாக்குக்கான ஃபார்முலா J = ஃபோர்ஸ் × டைம். ஃபோர்ஸ் × டைம். உந்த மாறுபாட்டிற்கு சமமான அளவு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். மாறுபாட்டு வீதம்னா என்ன அர்த்தம், எவ்வளோ காலத்தில் எவ்வளோ மாற்றம் அடையுது, அதான் அந்த மாறுபாட்டு வீதம்.
கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். உந்த மாற்றம் அல்லது கணத்தாக்கு ரெண்டும் ஒன்று தான்றாங்க. கணத்தாக்கு தான் உந்த மாற்றம். பொருளின் மோதல் காலம் குறையும் பொழுது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு விசையின் மதிப்பு அதிகம். ஆமாவா? மோதல் காலம் குறைஞ்சிது அப்படின்னா விசையோட அளவு அதிகமாக கிடைக்கும். அப்போ உல்டா, மோதல் காலம் அதிகமாகும் பொழுது விசையோட அளவு என்ன ஆகும்? குறையும், ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது, பொருளின் மோதல் கால மதிப்பு அதிகமாகும் பொழுது அப்பொருளின் மீது செயல்படும் கணத்தாக்கு அதே தான் கால மதிப்பு, அதே தான் அப்படியே ரிவர்ஸ். காலம் அதிகமானால் கணத்தாக்குறதுலேயே அது கம்மியாகும். காலம் குறைஞ்சா கணத்தாக்கு என்ன ஆகும்? அதிகமாகும். அவ்வளோதான். சீரற்ற பரப்பில் இருசக்கர வாகனம் பயணித்தின் பொழுது கணத்தாக்கு விசை அதிர்வுகளை குறைப்பதற்கு சுருள்வில் அமைப்புகள் அதிர்வுஞ்சிகளும் வைக்கும். சுருள்வில் அமைப்புனா அந்த ஸ்ப்ரிங்கு, அதிர்வு உறிஞ்சிகள், அதிர்வை உறிஞ்சிறது எப்படி இருக்குது தமிழ்? ஷாக் அப்சர்வர். அப்சர்வர்னா என்ன அர்த்தம்? எது? ஷாக்னா என்ன அர்த்தம்? அதிர்வு. தாய்மொழியை படிச்சிட்டோம்னா வேறு மொழிலாம் சும்மா டுபாகூர். கிரிக்கெட் விளையாட்டில் வேகமாக வரும் பந்தினை பிடிக்க விளையாட்டு வீரர் கையினை பின்னோக்கி இழுத்து மோதல் காலத்தை அதிகரிக்கிறார். கணத்தாக்கு விசையின் அளவை குறைக்கும். கணத்தாக்குன்னா என்ன அர்த்தம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஓகேவா? உந்த மாறுபாட்டு வீதம் ஈக்குவல் டு கணத்தாக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க. கணத்தாக்கை குறைக்கணும்னா என்ன பண்ணணும்? காலத்தை குறைக்கணும். இதிலே பாருங்களே, காலத்தை அதிகப்படுத்தணுமா? வேண்டாம், இதை வச்சுக்காதீங்க, இதை விட்டுருங்க. இது டைரெக்டாக நம்ம சொன்னால் புரியாது. காலத்தை அதிகப்படுத்தணும், அவ்வளோதான். நியூட்டனின் 3ஆம் விதி. 2ஆம் விதி பார்த்தோமா? என்னது 2ஆம் விதிக்கு இன்னொரு பேர் என்னது? விசையின் விதி. அதில் என்ன பார்த்தோம்? உந்த மாறுபாட்டு வீதம். அதை பற்றி தானே பார்த்தோம். 2வது விதி. இப்போ வண்டி போயிட்டுருக்கு, உந்தத்தோட ஃபார்முலானது ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அதான் வந்து என்னது? உந்தம். இதில் ஏதாவது ஒன்றில் ஆல்டர்னேட்டிவ் இது இன்க்ரீஸ் ஆனாலும் டோட்டல் ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகும். இதை இன்க்ரீஸ் பண்ணாலும் டோட்டல் ரிசல்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதில் இதை குறைச்சாலும் சரி, ரிசல்ட் என்ன ஆகும்? குறையும், உந்தம் குறையும். ரெண்டையும் இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கா உந்தத்தோட மதிப்பு உயரும். ஓகேவா? சரி, இப்போது அந்த 2வது விதி அதான் சொல்லுவாங்க. இப்போ வெலாசிட்டி, வண்டி பைக் போயிட்டுருக்கு, பைக்கோட வேகம் எவ்வளவு? எடை 100 கிலோனா 100 கிலோ தான். பட் என்ன ஆகுது? இது கான்ஸ்டண்ட்டு. திடீர்னு வேகம் அதிகமாகுது, அப்போ என்ன அதிகரிக்கும்? உந்தத்தோட மதிப்பு அதிகமாகும். சரியா? அப்போ அங்கே என்ன நடந்திருக்கு? எக்ஸ்ட்ரா விசை செயல்பட்டுருக்கு. அப்போது இது போல் எக்ஸ்ட்ரா விசை இங்கே செயல்பட்டால் இந்த அளவுக்கு என்ன அந்த வண்டியில் உந்தத்தில் மாற்றம் அடையும். அப்போது எவ்வளோ விசை அந்த பொருள் மேலே செயல்பட்டுச்சு அப்படின்னு விசையோட அளவை நம்மளால் என்ன பண்ண முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் விசையின் விதி எது? நியூட்டனுடைய 2ஆம் விதி அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா? ரைட். அதேமாதிரி உந்த மாறுபாட்டு வீதம் எப்படி இருக்கும்? விசையின் திசையிலேயே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். நேராக போனால் ப்ளஸ்ஸு, சரியா? ஆப்போசிட்டில் செயல்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? மைனஸ்ஸு. ஆப்போசிட்டில் செயல்பட்டால் என்ன ஆகும்? வண்டியோட வேகம் குறையுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் 3ஆம் இயக்கு விதி. இதுதான் எல்லாமே. ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. விசையும் எதிர்விசையும் எப்போதும் இருவேறு பொருள் மீது செயல்படும். லைஃப்பில் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த விசைப்படி தான் நிறைய விஷயம் நடக்குது லைஃப்பில்.
தோசையா? தோசை எப்படி சுடுவீங்க? தோசைக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. பசி எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இருக்குது. சாயந்தரம் டீ சாப்பிட்லையா? டீ சாப்பிட்டீங்களா இல்லையா? தோசைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? இது என்ன சொல்கிறாங்க? தோசை ஊற்றுறதே வச்சிங்கன்னா என்ன முடியும்? தோசை எந்த பக்கம் போகுதோ கரண்டி அதே பக்கம் தானே தோசை போகுது. அப்படி இல்லையே. என்ன சொல்கிறாங்க? எந்த ஒரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. சரியா? விசையும் எதிர் விசையன்னா எதிர் பக்கம் இருக்கும். வெரி குட். பந்து செவுத்தில் அடிக்கிறீங்க, ஓகேவா? எவ்வளோ வேகமாக அடிக்கிறியோ அந்த அளவுக்கு வரும். பாலுக்கு விசை இருக்குது, போகுது. பாலோட நிறை இன்ட்டு வெலாசிட்டி, அந்த விசை அதானது. அதுக்கு பேர் என்ன பார்த்தோம்? உந்தம். அந்த விசை அதுக்கிட்ட கொடுக்கும். அதுக்கு ஈக்குவலான விசை யார் கொடுப்பா? செவுரு அந்த பால்கிட்ட கொடுத்து நீ போப்பா. அதனால தான் பால் உங்கள் கைக்கு வருது. அதோட வேற சொல்லுங்க பார்ப்போம். டென்னிஸ் விளாட்ற எப்படி? 2 பேர்லாம் விட்டுருங்க. பேட்டுக்கும் பாலுக்கு உள்ளது. திரும்பி பேட்டே பார்த்துக்கோங்க. கிரிக்கெட் வச்சுக்கோங்க. பால் ஃபாஸ்ட்டாக வந்துச்சுனாக்கா ஃபாஸ்ட்டாக போகும். ஸ்லோவாக போட்டிங்கன்னா ஸ்லோவாக தான் போகும். ஈஸி சிக்ஸர் ஈஸியாக போகும். ஓகேவா? அதான் விதி, முடிஞ்சு போச்சு. வேறு ப்ரெஷருக்கு இதை பற்றி எங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ரைட், ஓகே. இப்போ என்னாவது, வளிமண்டலம் ஒரு அழுத்தத்தை நம்ம மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஈக்குவலான அழுத்தத்தை யார் கொடுப்பாங்க? நம்ம உடம்பு அதுக்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு. வெரி குட், குட். அதனால தான் நிலாவுக்கு போனீங்கன்னா என்ன வெடிச்சு சதறிடும் பிளட் வெசல். ஏன்? அட்மாஸ்பியர் ப்ரெஷரு, அதுக்கு ஈக்குவலான ப்ரெஷரை நம்ம உடம்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அங்கே போனீங்கன்னா என்ன ஆயிரும்? அட்மாஸ்பியர் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிரும். நம்ம உடம்போட விஷயம் தான் நாம் வெளியில் போய் வெடிச்சு சதறிடுவோம். பிளட் வெசல்லாம் பீஸாக போயிடும். சரியா? அப்புறம் வேறு நடக்கிறோம்ல, நடக்கிறீங்களா? வேகமாக போகணுன்னா என்ன பண்ணணும்? வேகமாக காலை கீழே அடிக்கணும். மெதுவாக நடக்கும்பொழுது மெதுவாக வச்சு போனால் போதும். நீங்கள் காலை வச்சு அமுக்குறீங்களா, அதுக்கு ஈக்குவலாக விசை தான் என்ன பண்ணுது? தர உங்களுக்கு கொடுக்கும். அதனால தான் மூவ் ஆகும். புரிஞ்சுதா? வேகமாக போனால் வேகமாக அழுத்தணும். அதுக்கு ஈக்குவலான விசை கொடுக்கும். யார் கொடுப்பா? தர. நீ எவ்வளோ விசையை காலுக்கு தரைக்கு கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலான விசை உனக்கு கொடுக்கும். அவ்வளோ வேகமாக நீ ஓடுவ. புரிஞ்சுதா? அப்புறம் வேறு நடக்கிறதுக்கு வேறு என்ன விசை வேணும்? ஃப்ரிக்ஷன், உராய்வு விசை வேணும். அந்த நடக்கிறது எந்த விதிப்படி நடக்குது? எந்த விதி? நியூட்டனுடைய 3வது விதி. எல்லாம் சயின்ஸு. சரியா? ரைட். இங்கே படித்தது எங்கே இருக்குடான்னு கேளுங்க. அல்லது இது ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேளு, பதில் மூலம் கொடுக்கும். அது கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். அதெல்லாம் இது பார்த்துருக்கோம். FA FB ஏன் மைனஸ் போட்டிருக்காங்க? ஆப்போசிட்டு இந்த திசையில் கொடுக்குற ஆப்போசிட்டு. இது 10 நியூட்டன்னா ஆப்போசிட் வரும்பொழுது தான் நான் -10 நியூட்டன் அப்படிதான் போகணும். பார்த்தோமா? ஏன் இது என்ன யூனிட்? இது விசை வெக்டார். திசை அளவுரா? திசை அளவுரு தமிழ் அதுக்கு பேர். திசை அளவு. திசையும் சேர்த்து அளவும் சொல்லணும். அப்புறம் ஃப்ளைட்டு. ஆனால் அது இந்த விதிப்படி கிடையாது. ஃப்ளைட்டு ஹெலிகாப்டர் இருக்குல்ல, ராக்கெட்டு இருக்குல்ல, ராக்கெட் இந்த விதிப்படி தான் செயல்படும். ராக்கெட் இருக்குது. வெரி சிம்பிள். இங்கே எரியும் பொழுது புஷ்ஷுன்னு என்ன பண்ணுவார்? ஒரு விசையை கொடுத்துட்டு நெருப்பு புலம்பி கீழே வரும். சரியா? அதுக்கு ஆப்போசிட்டில் இது இங்கே இருந்தானே கொடுத்தது, இங்கே தான் கொடுக்கும். அங்கே கொடுத்துட்டு இங்கே வரும். இது என்ன பண்ணும்? இது எவ்வளோ விசையை கொடுக்குதோ அந்த விஷயத்தை இங்கே கொடுக்கும். அப்போ ராக்கெட் மேலே போகும். அதை விட்டுருங்க. எஸ்கேப் வெலாசிட்டி வேறு. எஸ்கேப் வெலாசிட்டி மினிமம் 9.8 மீட்டர்/செகண்ட்². அவ்வளோ இருந்தால் தான் என்ன பண்ணுவோம்? மேலே போகும். ஏன்? ஸ்கொயரில். ஸ்மால் ஜியோட வேல்யூ என்னது? 9.8. இதுக்கு மேலே இருந்தால் தான் அது 9.9 மீட்டராக இருந்தால் தான் என்ன பண்ண முடியுது? மேலே போகும்.
2 ஈக்குவலாக இருந்தானா அவன் அப்படியே தான் நிற்கும். பார்த்தோமா? மைனஸ் தொல்ல தேவையில்லை, அவ்வளோ வேணும், அவ்வளோதான் விஷயம். அதுக்குள்ளே செயல்படுற விஷயம் தானே, இதுக்குள்ளே அவ்வளோ விஷயம் செயல்படணும். அதுதான் இதுக்குள்ளே தானே செயல்படுது, அவ்வளோதான். அப்படி அப்போ என்ன ஆகும்? மேலே போகும். பறவை பறவை போட்டிங் போகிறோம்ல, போட்டிங் என்ன பண்ணுவீங்க? துடுப்பு இருக்குல்ல, அதை என்ன பண்ணுவோம்? நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா பின்னாடி தள்ளலாம், நீ முன்னாடி போவ. நீச்சல் என்ன பண்ணுவீங்க? நீச்சலில் காலை பின்னாடி அடிப்பீங்க, கை என்ன பண்ணுவீங்க? உள்ள பின்னாடி தள்ளி நீ முன்னாடி போவ. பின்னாடி போகணுன்னா என்ன பண்ணணும்? முன்னாடி தள்ளணும், பின்னாடி போவோம். என்ன நீச்சல் அதுக்கு பேர்? அண்ணாக்கு நீச்சலா? கடப்பாறை நீச்சலா? கடப்பாறை நீச்சலாம் உள்ளே போய் சொருவிக்கிறேன்னு அர்த்தம். கடப்பாறை நீச்சல்லாம் நீச்சல் தெரியாதவன்னு அர்த்தம். கடப்பாறையை தூக்கி போட்டான்னா அந்த வடிவேல் வந்து பழக்கி விட்டான், அதுக்கு அர்த்தம் தெரியாமல் உங்களுக்குலாம். கடப்பாறை நீச்சல்னு என்ன தெரியுமா? அந்த மான் கராத்த மாதிரி. மான் என்ன பண்ணிடும்? தெரிச்சு ஓடிடும். அது மாதிரி கடப்பாறை நீச்சல்னால் கடப்பாறையை கிணத்துல போடுங்க, என்ன ஆகும்? நேராக உள்ளே போய் சொருவிக்கும், செத்து போயிடுவான்னு அர்த்தம். ஏதோ ஒன்று வடிவேல் சொல்லி ஜோக் அடிச்சுட்டாலும் நம்மளும் யூஸ் பண்ணுறோம். பரவாயில்ல, நான் தப்பு சொல்ல. ஆமாம், அதுதான் கடப்பாறை நீச்சல். ஆமாம், எந்த அளவுக்கு விசை கொடுக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு உள்ளே போகும். சரியா? அதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப ஆழத்துக்கு போகக்கூடாதுனாக்கா, பாடியை குறுக்கிக்கிட்டு விழுந்தீங்க அப்படின்னா ஆழத்துக்கு போக மாட்டேன், தொப்புன்னு சத்தம் கேட்கும். ஆழத்துக்கு போனால் என்ன பண்ணும்? நெட்டை குத்தலாக கைகெல்லாம் அகலப்படுத்தக்கூடாது. அப்படி வச்சு விழுந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப தூரத்துக்கு போவீங்க. ஏன்னா பரப்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. பரப்பு அதிகமான என்ன ஆயிரும்? ரெண்டுக்கும் விசை ஒன்று, ஸோ இதாகிக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. சில எடுத்துக்காட்டுகள் எல்லாமே சயின்ஸ், அதெல்லாம் லைஃப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதாண்டா பேருன்னு தெரியாது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. அப்புறம் இது புரிஞ்சுக்கிட்டா கேள்வி கேட்பல்ல, அப்புறம் நான் வந்து பதில் சொல்ல முடியாது, அல்லது அடுத்த லெவலுக்கு போயிடுவேன். உன்னை நான் அடிமையாக வைக்க முடியுமா? உன்னை ஏமாற்றி கடவுள் பேரை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி, ஏய் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி காசு பறிக்க முடியுமா? பரிகாரம்னு சொல்லி ஒன்றை காசு பறிக்க முடியுமா? அதுக்காக பண்ண வேலை தான் அதெல்லாம். ஓகேவா? இன்னும் ஏமாத்திட்டு தெரியுதுங்க. நேற்று கூட ஒருத்தர் இது பார்த்தேன், எங்கே நவீனாவை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதுக்காக தான் அதெல்லாம். அப்புறம் முள்ளு படுக்கணும், அதில் படுத்துட்டு ஆகா கடவுள்றா, அன்றைக்கி ஒருத்தன் ஃபேனை நிறுத்துறாராமா, ஒவ்வொன்று கை தட்டி காசு கொடுக்குறானுங்க. சயின்ஸ் ஏதாவது இருக்குது. இதை சொன்னால் இவனுக்கு வந்துட்டு நாத்திகக்காரன், அந்தக்காரன், இந்த கட்சிக்காரன்னு பார்த்துக்கோ, முட்டா போயிலுங்க. யோசிங்கடானாக்கா அடுத்தது அதுக்கு அதை என்ன பண்ணுறான்? அப்படியே வச்சுருக்கான். அது எல்லாமே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது. அப்போ வந்துட்டு என்ன இல்லை, இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு தெரியல. ஸோ நல்லதாக இருந்தால் கடவுளுன்னா, கெட்டதாக இருந்தால் பேய் பிசாசுன்ட்டான். எல்லா மதத்துலேயும் அதே கதை தான். ஏன்னு கண்டுபிடிக்காதப்போ இதான் கண்டுபிடிச்சி இருக்குது எல்லாமே. இதுதான் அப்ளை பண்ணுது அந்த கண்மணி கூட. யார்? விண்வெளியில் இருக்கு. ஆமாம், அது ஓ காட் அப்படிங்குது. எங்கே காடு இருக்கார்? நீ தான் மேலே இருக்கிற, ஆகாயத்தெல்லாம் தாண்டி போயிட்டு எங்கே இருக்கார்? மேகத்தெல்லாம் தாண்டி போய் தானே இருக்குது, 600 கிலோமீட்டரில் இருக்குது அது. அந்த இது மேகம் எங்கே இருக்குது? ஜாகிரபி பார்த்தோமா, எத்தனை கிலோமீட்ரு? அப்போ அந்த எங்கே மேலோகம் சொர்க்கம் நரகம்லாம் எங்கே காணும்? அதான் தாண்டி போய் தான் நிற்கிறேன். நான் எத்தனை தடவை ஒரு நாளைக்கு 5-6 தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுது அந்தம்மா. என்ன சிரிக்கிறீங்க? சொல்லுங்க. அங்கேயா? தெரியாது. கமெண்ட் போட்டிருக்கானா? சரி சரி. செத்து போயிட்டியா அப்புறம் என்ன? சரி சரி. அங்கே பாருங்கள், பறவைகள் தமிழ் சிறகுகள் விசை மூலம் காற்றின் ஈழத்தல். காற்றை நம்ம தண்ணி இருக்குல்ல, தண்ணி வளிமண்டலம் தானே அது, அதுவும் பொருள் தானே, கேஸ் மெட்டீரியல். இது தண்ணி. நம்ம தண்ணியில் கொடுக்குற மாதிரி தான். தண்ணி உள்ளே இருக்கிற தண்ணியில் அழுத்துனா என்ன பண்ணுவேன்? மேலே வரும். வேகமாக அழுத்துனா வேகமாக மேலே வர போகிறேன். மெதுவாக தள்ளுனா மெதுவாக மேலே வருவேன்.
அதே அது நம்ம தண்ணிக்குள்ளே குதித்து கிணத்துல குதித்து வர மாதிரி பறவை என்ன பண்ணுது, வளிமண்டலம் கண்ணுக்கு தெரியாத கேஸ் மெட்டீரியல் அதில் அந்த வேலையை செய்யுது. ஸோ பறக்குது. புரிஞ்சுதா? கற்பனை பண்ண முடியுதா? எல்லாம் சுற்றியில் நடக்கிறது தான். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நீச்சல் வீரர் ஒருவர் நீரினை கையால் பின்னோக்கி, அதே தான் அந்த சமமான எதிர் விசை. எவ்வளோ வேகமாக விசை கொடுக்குற அவ்வளோ வேகமாக போகும். அப்போ யார் ஜெயிக்க முடியும் நீச்சல் போட்டியில்? யார் விசை அதிகமாக கொடுக்க முடியுதோ. விசை யாரால் அதிகமாக கொடுக்க முடியும்? மசில் தானே விசையை கொடுக்குது, பயாலஜி. அப்போ மசில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீச்சல் அடிக்கிறதுனா சும்மா போனோன்னு எனக்கு கிடைக்காது. நல்லா ஹெல்த்தியான ஃபுட் எடுக்கணும், மசிலை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணணும். மசில் ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணால் என்ன வேணும்? மசிலுக்கு என்ன வேணும்? நம்ம உடம்புக்கு உணவு வேணுமா? கார்பன் டை ஆக்சைடா, புரோட்டீனு, மினரலு, விட்டமின். அன்னைக்கு நீ நீச்சலுக்கு போறியா, அதுக்கு உடம்புக்கு தகுந்த கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு போகணும். அவன் தான் ஜெயிக்க முடியும். பயாலஜி. ஓகேவா? ஆமாம். துப்பாக்கி சுடுதல் அதேமாரி. ஒரு AK-47 ஒத்த கையில் வச்சுட்டு சுட்டார் எங்கள் அண்ணன். AK-47 ஒத்த கையில் வச்சு சுத்தா அவன் மூஞ்சி முறைலாம் பிச்சுக்கிட்டு போயிடும். கேட்குறவன் கேனைனா எருமாடு ஏரோப்ளைன் ஒன்று. AK-47 77 74. ஆமாம், அது பேர், அது விட்டுருங்க. ஆமாம், ஒத்த கையெல்லாம் வச்சு சுட முடியாது. அதெல்லாம் கன்று, இதெல்லாம் மூஞ்சி மரம்லாம் தெரிச்சிட்டு போயிடும். ஆமாம் ஆமாம், அதே தான். நீங்கள் எதை வச்சு சொல்லலாம்? ஏர் கன்லாம் இருக்குக்கா? ஏர் கன் சுட்டு பார்த்துருக்கீங்களா? அதுவே வேணாம் பின்னாடி இதாங்க புல்லட்டு. துப்பாக்கியோட இது. யார் NCCயில் யார் இருந்தீங்களா? இல்லை. சரி, இப்போ என்ன ஆகுனா, இங்கே உள்ள வெடி மருந்து இந்த இடத்துல தான் புல்லட் வச்சுருப்பான். இங்கே மருந்து ரெப்பி வச்சுருப்பான். துப்பாக்கி மருந்து கேள்விப்பட்டிருக்கீங்களே? வெடி மருந்து. இது டப்புன்னு அடித்தோடனே இதில் சின்ன ஃபயர் வரும். ஃபயர் வந்தோடனே இந்த சடனாக என்ன பண்ணும், இந்த ராக்கெட்டு கதையே தான். இந்த வெடி மருந்து வெடிக்கும். வெடித்தோடனே என்ன இந்த ஒரு விசையை இந்த துப்பாக்கி கொண்டு இங்கே கொடுத்துட்டு, இந்த விசையை எடுத்துகிட்டு என்ன பண்ணும், சைன்னு போகும். இங்கே வெடிச்சதில்ல, அதோட விசை இதில் துப்பாக்கி மேலே துப்பாக்கியில் போடும். அதனால தான் ரிவர்ஸ் ஆகும். அதனால தான் என்ன பண்ணணும்னா, பட்டு இருக்கும், பட்டும்பாங்க, கீழே இருக்கும். கை துப்பாக்கினா ஓகே, அது ஃபோர்ஸ் கம்மி. அதுவும் பாருங்கள், ஒத்த கையில் வச்சு சுட மாட்டான் எவனும். எல்லாம் 2 கையில் வச்சு தான் சுடுவான். மூஞ்சில் வந்து அடிச்சிடும். டைட்டாக பிடிச்சிக்கணும். லூஸாக விட்டு பிடிச்சிங்கன்னா துப்பாக்கி அவங்க மூஞ்சில் அடித்து மூஞ்செல்லாம் கிழிச்சிடும். சாக மாட்டோம், மூஞ்சை கிழிச்சிடும். ஏன்னா ஃபோர்ஸ் கம்மி. அப்போ பெரிய பெரிய துப்பாக்கிலாம் என்ன பண்ணும், பட்டும்பாங்க, கீழே வைப்பாங்க, பாட்டம். அதை எடுத்து உங்கள் ஷோல்டரை நல்லா வச்சு டைட் பண்ணிக்கணும். அங்கே தான் வேலை. டைட் பண்ணாமல் விட்டிங்கன்னா ஷோல்டரை உடச்சிடும். புரிஞ்சுதா? அதாவது துப்பாக்கி சுடுதல் குண்டு விசையுடன் முன்னோக்கி செல்லாதற்கு சமமாக எதிர் விசையினால் குண்டு வெடித்த பின் துப்பாக்கி பின்னோக்கி நகரும். அது விசை கொடுக்குதா, அதுக்கு சமமான எதிர் விசை. புல்லட் இப்படி போதா, சமமான எதிர் விசை இங்கே கொடுத்துட்டு போகும். அதனால தான் துப்பாக்கி கேட்பாங்க, துப்பாக்கி சுடுதலில் துப்பாக்கி ஏன் பின்னோக்கி போகுது அப்படின்ட்டு. அடுத்தது நேர்கோட்டு உந்த அலைவின்மை. வேறு என்ன சொல்லலாம் லைஃப்பில்? பார்ப்போம். நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. ராக்கெட் போகிறதுக்கு நியூட்டனுடைய 3வது விதி. இன்னொன்று வந்து நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. நேர்கோட்டில் செல்லக்கூடிய பொருள் மீது உந்தம் ஒரே அளவாக தான் இருக்கும், எப்பயுமே மாறாதுன்றாங்க. சரியா? 2 விதி. எப்படி சார்? ராக்கெட் செயல்படுறதில் நியூட்டனுடைய 3வது விதி ஒன்று, நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. அதாவது கன்வர்ஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர்னா நேர்கோடு, கன்சர்வேஷனாக அதே அளவு தான். மொமெண்டம்னா என்ன அர்த்தம்? அது ஒரு விசை தானே. விசையோட மதிப்பு என்னது? விசை. மொமெண்டத்தோட ஃபார்முலா இது என்னது? மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஹலோ,
ராக்கெட்டில் இந்த விதிப்படி செய்யணும். ஃபஸ்ட்டு ராக்கெட், அந்த ராக்கெட்டோட ரைட் வேகம் சொல்கிறாங்க. ராக்கெட் போக போக வேகம் அதிகமாகும், பார்த்துருக்கீங்களா? ஃபஸ்ட்டில் ஒரு வேகத்தில் தான் ஸ்டார்ட் ஆகும், போக 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 வேகம் அதிகமாகிடும். என்ன சார் சொல்கிறாங்க பாருங்கள். உந்தம், உந்தத்துக்கு என்னது பீயா போட்டான்? அந்த ராக்கெட்டோட நிறை 100 கிலோகிராம்னு வச்சுக்கோங்க. அதோட ஸ்டார்டிங் வெலாசிட்டி 10 நியூட்டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டோட்டல் எவ்வளவு? இதான் உந்தம். இப்போ என்ன ஆகுனா, அதில் ஃபியூயல் வச்சுருக்காங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பிக்கும். அப்போ நிறைய என்ன ஆகும்? குறைஞ்சிட்டே இருக்குது. பட் உந்தம் எவ்வளோ தான் இருக்கும்? 1000 தான் இருக்கும். நிறைய குறையுது அப்படின்னாக்கா, ஆனால் உந்தம் மாறக்கூடாது. அப்படின்னா என்ன நடக்குங்க? இன்னொரு வேல்யூவை அதிகப்படுத்தணும். அவ்வளோதான் இந்த விதிப்படி. ராக்கெட் ஏன் போக போக வேகமாக போகுது? உந்த நேர்கோட்டு உந்த அழிவின் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இங்கிலீஷில் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். அவ்வளோதான். இது புரிஞ்சுக்கிறதுல சிம்பிளாக இருக்கும். அதை நீங்கள் படிச்சிங்கன்னா தலை சுத்தம். இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ எந்த 2 விதிப்படி கிடக்குது அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், ஆப்சன்ஸ்னால் என்ன அர்த்தம்? வெளியே எந்த இதுவும் இல்லை. இந்த அல்ஜிப்ராய்க் சம் ஆஃப் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷனோ, அது வேணாம். இது இந்த கொலிஷன் இதை வச்சு சொல்கிறான், அதை விட்டுருங்க, வேண்டாம். மற்ற தேவையில் விட்டுருங்க. இதான் கான்செப்ட். ஓகேவா? ராக்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? ப்ரொப்பலேஷன் ராக்கெட். உந்து விசை என்ன சொல்லுது? ராக்கெட்டோட ரைட் எரிபொருள். ராக்கெட் ஏவுதல் நியூட்டன் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி 2 செயல்படுது. ராக்கெட்டுகளில் உந்த கலனில் ப்ரொப்பல்லன் டேங்க், உந்த கலன் இந்த கீழே இருக்குல்ல அடுக்கு, இங்கே தான் எரியும். ப்ரொப்பல்லன் டேங்க் எரிபொருள்கள் நிரப்பப்படுகிறது. இந்த இடத்துல இங்கே இருக்கும். ஆக்சுவலாக அங்கேருந்து 2 வரும், எரிய வைப்பாங்க. எரியும் பொழுது தானே விசை புஷ்ஷுன்னு இங்கே வரும். அதுக்கு ஈக்குவலான விசை இது மேலே கொடுக்கும். அப்போ மேலே ராக்கெட் மேலே போகும். வெப்ப வாய்க்கள் ராக்கெட்டின் வால் பகுதியில் இருந்து அதிக திசை வேகத்தில் வெளியேறுதுங்க. அங்கேருந்து கொடுத்துட்டு தான் வரும். எப்படி நம்ம ஓடும்பொழுது காலில் கீழே விசை கொடுக்குறோம்ல, அதுக்கு மண்ணில் கொடுத்துட்டு தான் போகிறோம். ஆனால் மண்ணெல்லாம் பறக்குது, அங்கே குழி விழுகிறது எல்லாம் நடக்கும். சரியா? ஆமாம். அது மாதிரி என்ன பண்ணுது? அந்த எரிவாயு எரியும் பொழுது அந்த கேஸ் வெப்ப வாயு விசையை கொடுத்துட்டு புஷ்ஷுன்னு வெளியில் அடிக்குது. பலூன் இருக்கா? பலூன் நல்லா ஊதிட்டு அப்படியே விட்டுருங்க. புஷ்ஷுன்னா பலூனு மேலே போய் சங்கின்னு கீழே வரும். உள்ள காற்று என்ன ஆகுது? வெளியில் வரும்பொழுது அது ஈக்குவலான காற்றை பலூனுக்குள்ளே கொடுக்குது. அதனால தான் பலூன் மேலே போகுது. ஓகேவா? மிக அதிக உந்தத்தை உருவாக்குகின்றது. உந்தம்னா என்னன்னு பார்த்தோம்? மொமெண்டம் தானே? ரைட். இந்த உந்தத்தை சமன் செய்ய அதற்கு சமமான எதிர் உந்து விசை எரிகூடத்தில் உருவாக்கி ஃபோர்ஸ் அங்கே எரிகூடத்தில் ராக்கெட் மிகுந்த வேகத்தில் முன்னோக்கி பாயாது. ராக்கெட் இயங்குறதுக்கு 2 முக்கியமான விதி, அந்த 2 பேர். 3ஆம் விதி, ராக்கெட் உயர பணிக்கும் பொழுது அதில் உள்ள எரிபொருள் முழுவதையும் எரியும் வரை அதன் நிறை படிப்படியாக குறையுது. பார்த்தோம் இல்லையா? உந்த அழிவின்மை விதிப்படி நிறை குறைய குறைய அதன் திசை வேகம் படிப்படியாக அதிகரிக்கிறது. இதே தான் இங்கே சொல்லியிருப்பான். உந்த அழிவின்மை விதி இருக்குல்ல, அதை தான் இங்கேயும் சொல்லியிருப்பான். படிப்படியாக அதிகரிக்குது. ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் ராக்கெட்டான புவியின் ஈர்ப்பு விசையை தவிர்த்து எஸ்கேப்பிங் வெலாசிட்டி செல்லும் வகையில் அதன் திசைவேக மதிப்பு உச்சத்தை அடையும். வெலாசிட்டி பீக்கு போகும். இது விடுபடு வேகம், எஸ்பெக்ட் ஸ்பீடு. வெலாசிட்டின்னு வேலைன்னு சொல்லக்கூடாது, எஸ்கேப்பிங் வெலாசிட்டி தான் சொல்லணும்.
சரியா? எஸ்கேப் வெலாசிட்டி. ஸ்பீடு சொல்லக்கூடாது, வேகம் சொல்லக்கூடாது, திசை வேகம் சொல்லணும். இது விடுபடு வேகம், அதுக்கு பேர் எஸ்கேப் வெலாசிட்டி. திசை வேகம்னு போடணும் தமிழில், அதான் பிரச்சனை. திசை வேகம் எனப்படுகிறது. அவ்வளோதான். ஈர்ப்பியல், கிராவிட்டியை பற்றி பேசுகிறாங்க. பொது ஈர்ப்பியல் விதி என்ன சொல்கிறார் சார்? ஒரு பொருள், இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருளும், எந்த பொருளாக இருந்தாலும் 2 பொருளும் அதை ஈர்க்கும். ஒரு பொருளுக்கான ஈர்ப்பு விசை அதோட மையத்தில் தான் இருக்கும். நமக்கு இருக்கா சார் ஈர்ப்பு விசை? இருக்குது எல்லாத்துக்குமே. என் உடம்பு உங்கள் உடம்பு இருக்கும், உங்கள் உடம்பு என் உடம்பு இருக்கும். பட் நம்மலாம் பூமியோட கம்பேர் பண்ணும்பொழுது, அதோட ஈர்ப்போட கம்பேர் பண்ணும்பொழுது ரொம்ப கம்மி. அதனால் நம்ம எல்லாத்தையும் அது பிடிச்சி வச்சுருக்குது. நம்ம 2 பேரும் ஒட்டிக்க மாட்டேங்கிறோம், சரியா? அது பிடிச்சி வச்சுருக்கு. புரிஞ்சுதா? அது வந்து கேப்ஸ். அந்த 2 பொருளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை எவ்வளோ சார் இருக்குன்னு சொல்கிறாரு. எது விட்டுருங்க, அந்த 2 பொருளுக்கு நடுவில் ஈர்ப்பு விசை எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறார். அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளின், அண்டனா யூனிவர்ஸ், யூனிவர்ஸில் எவ்வளோ பொருள் இருக்குது, எத்தனை சதவீதம் பொருள் இருக்குது? ஸ்பேஸ் தான் இருக்குது யூனிவர்ஸில். நம்ம பார்த்தோமா? வெற்றிடம் பொருள் எவ்வளோ இருக்குது? எல்லா பொருளையும் ஒன்று சேர்த்துனாலும் நிறைய எவ்வளோ இருக்கும்? மாசு வெறும் 4% சம்திங் தான். மிச்சம் 96% என்ன தான் இருக்குது? வெற்றிடம், ஸ்பேஸ் தான் இருக்குது. அந்த 4% ஒரு சின்ன தூசு கூட இல்லை நம்மளாம். இப்போ பார்த்துக்கோங்க. அப்போ ஸ்பேஸ், வெற்றிடம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதான் சொல்கிறான் யூனிவர்ஸ். அண்டன்னு சொல்லக்கூடாது, அண்டத்தையும் பேரண்டத்தையும் போட்டு கொலாப்ஸ் பண்ணுறானுங்க அவனுக்கு. யூனிவர்சல், யூனிவர்ஸ் தப்பாக யூஸ் பண்ணுறானுங்க வார்த்தையை. அதுதான் எல்லா சப்ஜெக்டும் பேசிக் தெரியணும், அப்போ தான் அவனை வாத்தியாரவே போகணும், எல்லாம் போடக்கூடாது. உனக்கு ஏதோ அப்படியே மனப்பாடம் பண்ணி போய் எழுதிட்டு போயிடுறாங்க. யார் புத்தகம் எழுதுகிறாங்களோ அந்த வாத்தியாரை போடணும். எல்லா சப்ஜெக்டோட பேசிக் தெரிஞ்சோன்னு அங்கே போகணும். அது அவசரமாக எடுத்தது. நல்ல வாத்தியாரங்களாம் இருக்காங்க. அந்த நீட்டுன்ற பேரில் என்ன பண்ணுறது? அவசரம், அதுக்குள்ளே ஏதாவது நடந்துடும். உடனே நீட்டுன்ற பேரில் புத்தகத்தை மாற்றி எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு போடாமல் தடுக்கணும். உடனே இங்கிலீஷில் உள்ள குப்பையெல்லாம் அள்ளானுங்க, சிலபஸ்ன்னு போட்டானுங்க. அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுளில் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி வந்து போட்டாங்க. அதான் பிரச்சனை. அண்டத்தில் உள்ள கிடையாது, பேரண்டத்தில் உள்ள பொருள்களின் ஒவ்வொரு துகளும்ன்றான். பிற துகள்களை ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது. ஒரு ஆட்டம் இருக்குல்ல, அது கூட என்ன பண்ணும்? இன்னொரு ஆட்டத்தை அட்ராக்ட் பண்ணும். அட்ராக்ட் பண்ணுறதுனால தானே இருக்குது. சாலிடெல்லாம் இருக்குது, சாலிடு, லிக்விடு, கேஸ். அவ்விசையானது அவைகளின் நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர் விகிதத்திலும். அப்போ 2 பொருள் இருக்குது, ஒன்று பொருள் இந்த பொருள் ஈர்க்கும். அப்போ இது 2க்கு நடுவில் விசை எவ்வளோ இருக்காமா? அந்த பொருளினுடைய நிறை. இப்போ இது 1 kg இருக்குது, இது 10 kg இருக்குது. இவற்றின் பெருக்கல் பலனிற்கு நேர் விகிதத்தில் இருக்கும். இது 2ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா எவ்வளவு? 10 kg. ஆமாம். அப்போ எப்படி இருக்கும்? நிறை 2க்கும் நிறை அதிகமாக இருந்தது. 2 பொருளோட நிறை அதிகரிக்க 2க்கும் இடையிலான ஈர்ப்பு விசைனாவும் அதிகரிக்கும். அதான் இது. அண்டு மற்றும் ஓகேவா? நேர் விகிதத்திலும் அவைகளின் மையங்களுக்கிடையே, மையம் என்ன அர்த்தம் பாருங்கள், எங்கேருந்து கோடு போட்டிருக்கேன்? சென்டர். மையங்களுக்கிடையே உள்ள தொலைவு இருமடிக்கு எதிர் விகிதத்திலும். இருமடினா என்ன அர்த்தம்? இருமடி, இரு மடங்கு. ஸ்கொயர், இருமடினா என்ன அர்த்தம்? ஸ்கொயர். ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸு. இந்த நம்பரை 2 தடவை என்ன பண்ணுறோம்? 2 தடவை கூட்டுறோம். அப்படி தானே? இல்லை,
ஆ 2ஆக இருந்தால் 2 தடவை கூட்டுறோம், 4ஆக இருந்தால் என்ன பண்ணும், 4 வாட்டி கூட்டணும், அவ்வளோதான். ரைட். ஸ்கொயர்மா, இருமடினா ஸ்கொயர், டபுள் பண்ணுறது ஸ்கொயர். அந்த நம்பராலே இன்னொரு தடவை பெருக்கு. ஆ என்னது இங்கிலீஷில் பார்க்குறீங்களா? This force is directly proportional to the product of their masses. Directly proportional என்னன்னு அர்த்தம்? நேர் தகவலை. நிறை அதிகரிக்க அதோட ஈர்ப்பு விசை அதிகரிக்கும். நிறை குறைய அந்த 2 பொருளுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை குறைஞ்சிட்டே வரும். ஓகேவா? அடுத்தது அண்டு இன்வெர்ஸ்லி ப்ரொப்போர்ஷன், அப்படி உல்ட்டா, டு தி ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர்ஸ் ஆஃப் தீஸ் மாசஸ். ஓகேவா? ரைட். இருமடினா அர்த்தம் ஸ்கொயர். இந்த விதிப்படி இதை வச்சு தான் 2 பொருளுக்கு நடுவில் எவ்வளோ ஈர்ப்பு விசை இருக்கும். அப்போ பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதா? ஏன்? 2க்கு மாஸ் இருக்குது, 2 எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு தெரியும், போட்டால் கண்டுபிடிச்சிடலாமே. 2க்கு மாசு, அந்த பூமியோட மாசை கண்டுபிடிச்சது இப்படி தான், சூரியனோட மாசு இவ்வளோ தாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சது இதை வச்சு தான். The direction of the force acts along the line joining the mass. இந்த 2 பொருளுக்கு நடுவில் ஈர்ப்பு விசை இருக்குல்ல, அது எது வழியாக நடக்குமா? அதோட 2 மையத்தை இணைக்கிது இல்லையா கோடு, இந்த கோட்டின் வழியே செயல்படும். அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டுனா முடிஞ்சு போச்சு. மனப்பாடம்லாம் பண்ண தேவையில்லை. மனப்பாடம் பண்ணணும் தேவையில்லை. மேலும் அவ்வளோதான். வைக்க ஈர்ப்பு விசையாகும். புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்லக்கூடாது. பூமிக்கு மட்டும்தான் இருக்குது அந்த விசை இருக்கான்னு இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எல்லா பொருளும், சின்ன ஆட்டம் கூட இருக்குது. ஒரு ஆட்டம் இன்னொரு ஆட்டம் அட்ராக்ட் பண்ணுறது. அதனால தான் என்ன இருக்குது, அட்ராக்ட் பண்ணுறதுனால தான். மாலிகுலாம் இப்போ எதை எடுத்துக்குவோம், தண்ணியே இருக்கட்டும், ஒரு மாளிகையில் இன்னொரு மாளிகைனாலும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறனால அது நெருங்கி வந்துட்டாங்க. எல்லாம் தள்ளி இருப்பாங்க. எப்போ தள்ளி போவாங்க? எக்ஸ்ட்ரா பணம் வந்துருச்சு, அதுக்கு எனர்ஜி கிடைச்சோம்னா ஆட்டம் போடுவான், தள்ளி போவான். எல்லாம் ஒன்று அட்ராக்ட் பண்ணுவான். தான் ஃபோர்ஸ். இது இப்படி போட்டால் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட், மாஸ் இன்ட்டு மாஸ் ஃபார்முலாவில் சொல்கிறான். அப்புறம் 2க்கு இடையே இருக்கக்கூடிய அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தானே இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட். ஸ்கொயர் ஆஃப் தி ரேடியஸ் சொல்லலாம்ல, ஆர் ரேடியஸ் தானே, அந்த சென்டர் பாயிண்ட் இந்த சென்டர் பாயிண்ட், ஆர் ஸ்கொயர் இன்வெர்ஸ்லி, அதாவது 1/, அப்படின்னு அர்த்தம். டிவிஷனில் வரும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டால் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனேட். அதை அப்படியே சால்வ் பண்ணி கொண்டுட்டு வரானுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. ஜியோட மதிப்பு பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஈர்ப்பு விசை இருக்கு இல்லையா, அதோட மதிப்பு போட்டானுங்க. 6.6 இல்லை பூமியோட ஈர்ப்பு விசை அப்படி வச்சுக்கோங்க. 6.674 × 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பர் கிலோகிராம். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து புவி ஈர்ப்பு முடுக்கும். இது முன்னாடி பேசியாச்சு இல்லை, ஒரு பொருள் மேலேருந்து வருது ஒரு பொருள், ஒவ்வொரு செகண்டும் அதோட வேகம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், 9.8 மீட்டர்/s² இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அது புவியீர்ப்பு விசையினால தான் நடக்குது. அதோட வேல்யூவும் கண்டுபிடிச்சி வச்சுட்டான். சரியா? அதுதான் ஸ்மால் ஜி. அது மேலே எவ்வளோ வேகத்தை கூட்டுதுன்னு பார்த்தோம்னா இது ஒரு பொருள் மேலே. சரியா? இது என்னது, நார்மலாக ஈர்ப்பு விசை. இந்த ஈர்ப்பு விசையினால தான் இந்த ஜியோட மதிப்பு கிடைக்கும். ஈர்ப்பு விசை இல்லைன்னா ஒவ்வொரு செகண்ட் என்ன ஆகாது, அதோட வேகம் இன்க்ரீஸ் ஆகாது, அது பாட்டில் போயிட்டுருக்கும் பொருள். சரியா? அது பாருங்கள். தடையின்றி கீழே விழும் பொருளின் திசை வேகம். தடையின்றினா யாரும் தடுக்கக்கூடாது. பேப்பர் போடுறீங்க, குண்டு போடுறோம், எது ஃபஸ்ட்டு கீழே விழுகும்? பேப்பரை யார் தடுக்கிறா?
வளிமண்டலம், தடுக்கக்கூடாது. இங்கிலீஷில் என்னம்மா சொல்லுவாங்க? ஃப்ரீ ஃபால், யாரும் தடுக்கக்கூடாது, ஃப்ரீயாக விழுகணும். அப்போ அந்த பொருள் மேலே எவ்வளோ விசையை ஒவ்வொரு செகண்ட் போட்டுருக்கு பாருங்க. 9.8 மீட்டர்/செகண்ட் என்ற அளவில் மாற்றம் பெறும் என்பதாகும். சரியா? ஒரு வினாடிக்கு 9.8 மீட்டர். கரெக்டா? கரெக்ட். மாற்றம் தான் அர்த்தம், முடுக்கம். திசைவேக மாற்றம் தான் அது ஈக்குவல் டு முடுக்கம். ஒவ்வொரு செகண்டும் அதோட ஃபஸ்ட்டு செகண்டில் அதோட வேகம் 10 மீட்டர்/செகண்டாக இருந்தால் அடுத்த செகண்டில் என்ன இருக்கும்? 20 மீட்டர்/செகண்ட். அடுத்த செகண்டில் 30 மீட்டர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கதையெல்லாம் நடத்தியாச்சு. ஆமாம், போய் எடுத்து பாருங்கள். எல்லாம் யூபிஎஸ்சியில் டிஎன்பிசியில் கேட்க போகிறான். டிஎன்பிசியில் சயின்ஸ் கொஸ்டின் கம்மியாயிருச்சு. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா தான் அடிக்க முடியும். ஒன்றையும் கம்பேர் பண்ணிப்பார். ரெண்டுக்குள்ள தொடர்பு அதை ஒரு ஃபார்முலா கொண்டு வந்துட்டானுங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, விட்டுங்க. மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். ரைட். புவியீர்ப்பு முடுக்கம் அந்த ஃபார்முலா ரெண்டையும் அடிச்சுட்டு வந்தோம்னாக்க இது கிடைக்குமா? ஆனால் தேவையில்லை, நீங்கள் மனப்பாடம் பண்ணாதீங்க, விட்டுருங்க. இதை வச்சு இங்கே என்ன இருக்குது? மாஸ் இருக்கா? ஜிஎம் மாஸ் எங்கே இருக்குது? மாஸ் எங்கே போட்டிருந்தான்? நியூட்டன் பொது ஈர்ப்பியல் விதிப்படி புவிக்கும் பொருளுக்கு இடையே உள்ள ஈர்ப்பு விசை சொல்லலாம். இது வந்து எம் வந்து மாசு கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் கிடச்சிருச்சு. ஃபோர்ஸ் ஓகே கிடச்சிருச்சு, கிராவிட்டி கிடச்சிருச்சு, ரேடியஸ் ரெண்டுக்கு நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. ஓகேவா? இந்த கிராவிட்டி அது நமக்கு கிடச்சிருச்சு, எல்லாம் ஓகே. எது மட்டும் இல்லை, எம் இல்லை. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணி காலி பண்ணிங்கனாக்கா பூமியோட நிறை கிடைக்கும். அப்படி காலி பண்ணி எம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. அதோட மதிப்பு எவ்வளோ சார்? எம் ஈக்குவல் டு பூமியோட நிறை 5972 இன்ட்டு எத்தனை சைபர் போடணும்? 5972. அதுக்கு பக்கத்தில் எத்தனை சைபர் போடணும்? 21 சைபர். 3 கட் பண்ணுங்க, புள்ளி தள்ளி வச்சிட்டேன்ல. மேத்தமெட்டிஷியன் 1 2 3 இங்கே வந்துருச்சுல்ல. அப்போ 3 சைபரை கட் பண்ணணும்ல. அதுக்கு தான் கேட்டேன். தெளிவாக வார்த்தையை புரிஞ்சு சொல்லணும் நீங்கள். அப்போ தான் போய் அங்கே ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியும். அவன் என்ன சொன்னாலும் எல்லாம் திட்டு வாங்கிட்டு தான் இருக்கணும். அவன் திட்டாங்கிறது அவன் தானே என்னையும் சொல்கிறீங்களே, அது மாதிரி வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டு சார் இன்னொரு தடவை சொல்லுங்கள், இதுக்கு இதுதான் அர்த்தம் சார், இதுக்கு இதுதான் அர்த்தம் சார், கரெக்டாக சார் அப்படின்னு கேட்கணும். சரியா? ஆனால் பொது வாழ்க்கையில் அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம கூட எவனும் சேர மாட்டான், ஓடிடுவானுங்க. அது வேறு இருக்குது. அறிவாளி மாதிரி இல்லை, அடுத்த அறிவாளினா அவன் ஏற்றுக்கவே மாட்டான். அதானே? அதை தந்திரமாக கேட்கணும் நம்ம. நான் இப்படி தான் கேட்பேன், சார் இப்படி சொன்னீங்க, இது கரெக்டாக? ஐயோ உன்கிட்ட பேச முடியாதுடா அப்படிமா. கரெக்டானு கேட்பேன், இது தப்புன்னு சொல்ல மாட்டான். தப்புன்னு சொன்னால் நம்ம என்ன இருக்கிறவன்னு ஓடி போயிடுவான். சொன்னீங்க இதானா, இதுதான் அர்த்தமா, ஆஃப் ஆயிடுவானு. அது மாதிரி தான் இருக்கணும் நீங்கள். அப்போ தான் நமக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. நீங்களாம் யார்? நாடு உருப்படி ஆகுனா யார் கையில் இருக்குது? முதல்ல இளைஞர்கள், அரசு அதிகாரிகள், அரசு பணியாளர்கள். சரியா? யார் அரசு இயந்திரத்தில் யார் வேலை செய்கிறா? இங்கேருந்து இந்த துபாகூர் சமூகத்துலேருந்து போனோம் தான் இருப்பா. அது அப்படி தான் இருக்கும். மனப்பாடம் பண்ணி மலுங்கடிச்சு வச்சுருக்கேன். அப்போ தானே நீங்கள் நான் சொல்கிற மாதிரி கேட்பீங்க, எனக்கு பிடிச்சவனுக்கு ஓட்டு போடுவீங்க. சரி, ரைட் கவனிங்க. இது ஒரு பாயிண்ட்டு. பூமியோட மையம் இருக்கு இல்லையா? பூமியோட மையம், அதில் ஸ்மால் ஜியோட மதிப்பு இருக்குல்ல, எவ்வளவு? 0. அங்கே போயிட்டீங்கன்னா இது மாறாது, அதோட திசை வேகத்தில் மாற்றம் கிடையாது. சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, மையனா நிலநடுக்கோடு இல்லை, பூமிக்கு உள்ளே பொத்துக்கிட்டு உள்ளே போகிறோம் பாலுக்குள்ளே. அது சென்டரில் போனீங்கன்னா இருக்காது, உள்ளே போக போக குறைஞ்சிக்கிட்டே போகும். ரேடியஸ் குறைய ரேடியஸ் இருக்குல்ல, குறைய குறைஞ்சிட்டு போகும். இங்கே போனீங்கன்னா 0 கேட்பாங்க. நம் புவியின் தரைப்பகுதியிலிருந்து உயரே செல்ல புவியிற்கு முழுவதும் படிப்படியாக குறையும். தரையிலேருந்து மேலே போனாலும் படிப்படியாக குறையும்.
அதே போல் புவியின் அடியாளத்திற்கு செல்ல புவியூர் முழுக்க மதிப்பு குறைகிறது. இங்கேருந்து அப்படியே உள்ளே போனாலும் மதிப்பு குறைஞ்சிட்டே இருக்கும். இந்த தீரம் சென்டருக்கு போனோன்னா என்ன ஆயிடுச்சோம்? ரேடியஸ் எவ்வளவு? பூமியோட ரேடியஸு 9 பாயிண்டா? அங்கங்கே 9 பாயிண்ட் வருது. ஆரம் 3000 இங்கே இருக்கும் பாருங்க. சப்ஸ்டியூட் பண்ணியிருப்பானுங்களே, இங்கேயுமே சப்ஸ்டியூட் பண்ணலையா? ஆரம் எவ்வளவு? 6000 370. எங்கே இருக்குது? ரேடியஸ். வெரி குட். புவியின் ஆரம். ஆமாம், ரைட். நான் தான் தப்பாக சொல்லிட்டேன். 6378. உள்ளே போப்போ என்ன ஆகும்? குறையும். அதேமாதிரி தரையிலேருந்து மேலே போப்போ ஜியோட மதிப்பு குறைஞ்சிட்டே போகும். ஜியோட மதிப்பு பூமி மேலே எந்த இடத்துல அதிகம் இருக்குல்ல? ஹையஸ்ட்டு துருவ பகுதியில். ஏன்னா துருவ பகுதிக்கும் பூமியோட மையத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆரம். அதேமாரி ஈக்குவேட்டர், அந்த ஆரம் வந்துட்டு ஈக்குவேட்டரில் இருக்கக்கூடிய ஆரம் பெருசு. ஈக்குவேட்டர் ஆரம் பெருசு. இதுகளே கம்மி. அங்கே துருவ பகுதியில் துருவம் ஆரம் கம்மி. போலாரா? அதனால தான் இந்த ஜியோட மதிப்பு சராசரி மதிப்பு தான் அது. சரியா? ஈக்குவேட்டருக்கு என்ன பேர் வச்சுருப்பாங்க? 0 டிகிரி. துருவத்துக்கு என்னது? 90 டிகிரி. என்னங்க ரொம்ப யோசிக்கிறீங்க? நடத்தினா தானேங்க. ரெண்டுக்கு நடுவில் உள்ள அச்சக்கூட இது லேட்டிடியூடு 45 டிகிரி. அதனால் 45 டிகிரி லேட்டிடியூட் இருக்கு இல்லையா பூமியில், அங்கே என்ன ஜியோட மதிப்போ அதை தான் சராசரி மதிப்பாக பூமி முழுவதுக்கு எடுத்துருக்காங்க. ஜியோட மதிப்பு எதுக்கு தேவை? வெரி குட். அப்பா, சாக்லேட் டீ சாப்பிட்றியா? சாக்லேட் வேணுமாம்மா? யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நினைச்சேன். சரி, ரெண்டுமே சாப்பிடக்கூடாது, அதனால் வேண்டாம். சரி, யாரும் சொல்ல மாட்டீங்கன்னு நினச்சேன். வெரி குட். எடை இருக்கு இல்லையா? எடையோட ஃபார்முலா என்னது? நிறை இன்ட்டு புவியீர்ப்பு முடுக்கம். சராசரி புவியீர்ப்பு. இதுதான் சரியான வார்த்தை. அதை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? நிலாவிலையும் நம்ம பூமியில் எடை ஒரே அளவாக இருக்குமா? இல்லை. ஏன்னாக்கா அதோட மாஸ் ரொம்ப கம்மி. 1/6 தான். அப்போ 1/6 தான் அங்கே இருக்கும் எடை. பட் நிறைய எவ்வளோ இருக்கும்? ஒரே அளவு. பூமியிலையும் அதே பூமியிலேயே துருவ பகுதியில் எடை அதிகமாக இருக்கும், ஈக்குவேட்டர் பகுதியில் எடை கம்மியாக இருக்கும். சரியா? அதனால தான் ராக்கெட்டெல்லாம் எங்கே இருக்கும்? ஈக்குவேட்டர் பூமத்திய ரேகை பக்கத்துலேயே இருக்கும். ஏன்னா எடை கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியான விசை கொடுத்தாக்க என்ன ஆகும்? ராக்கெட்டு சைன்னு மேலே போயிடும். துருவ பகுதியில் எப்படின்னா அதிகமான பெட்ரோல், ஃபியூயல், பெட்ரோலில் ஃபியூயல் செலவு பண்ணும் அதிகமாக இருக்கும். எரிபொருள்லாம் சும்மா சாதாரணம் கிடையாது, லட்சக்கணக்கில் வரும் 1 லிட்டர்னா. ஆமாம், அந்த எரிபொருள்லாம் 1 லிட்டரே லட்சக்கணக்கில் தேவைப்படும். ரூபாய் வேணும், லட்சக்கணக்கான ரூபாய் வேணும். அது மாதிரி. அப்போ அதிக எரிபொருள் தேவைப்படும். அதிக எரிபொருள் அதிகமாக என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் அதிக எரிபொருளை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். சரியா? அந்த மாதிரி. அவ்வளோதான். இவ்வளோ தாங்க சயின்ஸ். ஒன்றுமே கிடையாது. ஊகாலாம் கிடையாது. இப்படி தான். இதை இந்த 2-3 விதியை வச்சு தான் ராக்கெட்டே விட்றான். ராக்கெட்டோட நிறை எவ்வளோ எடை உள்ள பொருளை தூக்கிட்டு போகுது. சரியா? எந்த லேட்டிடியூடில் நம்ம ராக்கெட் லான்ச்சிங் சென்டர் இருக்குது, அங்கே ஸ்மால் ஜியோட மதிப்பு என்ன, அப்போ எவ்வளோ எரிபொருளை நிரப்பணும், இவ்வளோ எரிபொருளை நிரப்பணுமா, அப்போ எவ்வளோ கண்டெய்னர் வேணும், ஸோ எவ்வளோ லென்த் இருக்கணும், இதெல்லாம் டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணி எரிபொருள் இருக்கா, இந்த எரிபொருள் 1 கிராம் எரிஞ்சாக்கா அதுலேருந்து எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகும் பார்த்தோமா. எரிபொருளோட திறன் அப்படின்னு பார்த்துருப்போம். 1 கிலோகிராம் எரிஞ்சால் இவ்வளவு அப்படின்ட்டு பார்த்தோமா. எல்பிஜி கேஸு, எருவாமட்டை அல்லது விறகு, எது எரிபொருள் திறன் அதிகம்? எல்பிஜி கேஸு, எருவாமட்டை, எது எரி திறன் அதிகம்? அப்படின்னா மட்டை எரிக்காமல் எதுக்கு எல்பிஜி கேஸ் எரிச்சிக்கிட்டு இருக்கீங்க வீட்டில்? எல்பிஜி கேஸ் தான் பார்த்தோம்.
இதில் கெமிஸ்ட்ரியில் பார்த்தோம், போய் பாருங்கள். நீங்கள் தனித்தனியாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் லைஃபுக்கே யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்கடா லைஃப்பில் தேவை எது இருக்குதுன்னு பார்க்கணும். ரைட், அவ்வளோதான். நிறைய எடை அந்த கதை ஓகே, எல்லாம் முன்னாடி பேசியாச்சு, அதனால் நமக்கு தேவையில்லை. எடையினுடைய எஸ்ஐ அலகுனது நியூட்டன், நிறையினுடைய எஸ்ஐ அலகு கிலோகிராம். அவ்வளோதான், இதெல்லாம் பேசுனால விட்டாச்சு. எடை மதிப்பு மாறுதல். லிஃப்ட்டில் சைன்னு மேலே போகுது, எப்படி இருக்குது எடை? நம்மளோட எடை லிஃப்ட்டில் போய் நிற்கிறீங்க, சைன்னு மேலே போகுது, எடை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பாடி, சரியா? அதே லிஃப்ட்டில் மேலே இருந்து கீழே இறங்குங்க, என்ன ஆகும்? வயிறெல்லாம் கலக்குமா? அதே தான் ராட்டினம் சுற்றும் முழுதும். அதுக்கு பேர் தானே இது தோற்ற எடை அப்படின்லாம். ஒரிஜினல் எடை இருக்காது, வேறு மாதிரி எடையை காட்டும், அதுதாங்க சொல்கிறாங்க. அதேமாரி அந்த இதில் சுற்றுறாங்கல்ல விண்வெளியில், அங்கே கிராவிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையாது, அங்கே கிராவிட்டி இருக்குது. ஒரு வேளை இல்லைன்னா என்ன ஆயிரும்? விண்வெளி ஸ்பேஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் என்ன ஆகும்? வேறு எங்கேயோ போயிடும், நேராக அது பாட்டில் போயிட்டே இருக்கும். பூமியோட ஈர்ப்பு விசை அது மேலே இருக்குது, அதனால தான் ரவுண்ட் அடிக்குது பூமியவே. இல்லைன்னா என்ன பண்ணிடும்? நியூட்டனுடைய முதல் விதிப்படி நேராக போயிடும், அது பாட்டில் வேறு எங்கேயும் போயிடும். புரிஞ்சுதா? அப்போ அங்கே கிராவிட்டி இல்லைங்கிறது தப்பு. இதெல்லாம் சயின்ஸு பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்ல அறிவாளிங்கெல்லாம் போடுறான் யூடியூப்லாம் பாருங்கள். துபாகூர் இந்த டிவி சேனல்லாம் உட்காந்துட்டாங்க, கிராவிட்டியில் இந்த அம்மா மிதக்குறாங்கன்னு பேசிக்கிட்டு தெரியுதுங்க. சேட்டலைட் சேனல் அப்படி இப்படின்னு குழாயை மாட்டிக்கிட்டு அப்படி நடந்துக்கிட்டு தற்பொழுது அந்த இது இந்த இதுன்னு பேசிக்கிட்டு பெரிய டிவி வச்சுக்கிட்டு ஏசியில் ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுக்கிட்டு, ஐயோ அப்பா கொடுமையே கொடுமையே. சரி, அங்கே போய் பேசிக்கிட்டு இருக்கு. நிலவில் ஈர்ப்பு முடுக்கத்தின் மதிப்பு இவ்வளோதான் இருக்கும். ஸ்மால் ஜியோட மதிப்பு எவ்வளவாமா நிலவில்? 1.625. 6ல் ஒரு பங்கு தானே சொன்னேன், 6ல் ஒரு பங்கு. இதில் பூமியோட மதிப்பில் 6ல் ஒரு பங்கு. 9.8 இருக்கு இல்லையா, அது 6ல் ஒரு பங்கு எடுத்திங்கன்னா அவ்வளோதான் வரும். 1.625 × மீட்டர்/செகண்ட்². அறுபது கிலோகிராம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பொருளோட எடையை பூமியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா 588 நியூட்டன். ஓகேவா எடை? அதே இது அங்கே போய் பார்த்தோன்னா அதில் 6ல் ஒரு பங்கு தான் இருக்கும், 97.5. இது 600ன்னு வச்சுக்கிட்டாலும் என்ன அது சரியாக போச்சா? 6ல் ஒரு பங்கு கேட்பாங்க. நிலவில் ஜியோட மதிப்பு எவ்வளவு? 6ல் பூமியோட ஜியோட மதிப்பில் 6ல் ஒரு பங்கு 1.625 மீட்டர்/செகண்ட்² கேட்பாங்க. இதை பார்த்துக்கோங்க. தோற்ற எடை அதான் முன்னாடி சொல்லிட்டேன், மேலே போகும்பொழுது எடை அதிகமாகும். தப்பாக சொல்கிறேன்னா? நம்ம எடை தான், லிஃப்டோட எடை உங்களுக்கு எதுக்கு? மேலே செல்லும் பொழுது அல்லது கீழே நகரும் உண்மை எடை இருக்காது, ஒன்று அதிகரிக்கும் அல்லது என்ன ஆகும்? குறையும். அதான் சொல்கிறாங்க. ரொம்பலாம் தேவையில்லை நமக்கு, அதெல்லாம் புரிஞ்சுட்டு வேணா வந்து கேளுங்க சொல்கிறேன். இதை வச்சு விளக்கியிருக்காங்க, யார் புரிஞ்சுக்கிறீங்கன்னு பார்ப்போம். எடை இழப்பு, எடை இழப்பதாக தோன்றும், இந்த தோற்ற இழப்பு தான் காணும். கேளிக்கு இப்போ உங்கள் ராட்டினெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சுற்றும் பொழுது எப்படி இருக்கும்? வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். லிஃப்ட்டு சைன்னு மேலே போயிட்டு கீழே அப்படியே இறங்குதுன்னு வச்சுக்கோங்க, வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதேமாதிரி சுற்றும், கரகரன்னு சுற்றுவோம், அப்போ வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ரோலர் கோஸ்டர் இப்படி இப்படி மேலே போய் சுற்றிட்டு வரும், அதான் நம்ம ரோலர் கோஸ்டர். மேலே போகும்பொழுது நல்லாயிருக்கும், அங்கே விட்டோன்னே சைன்னு அப்படியே வயிறெல்லாம் கலக்கும், வெயிட்டே இல்லாத மாதிரி இருக்கும், அடி வயிறெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆமாம், அதுதான் பாருங்க. மேலிருந்து கீழே வரும் பொருளின் முடுக்கம் புவியீர்ப்பு முடுக்கத்திற்கு சமமாக உள்ள பொழுது
மேலேருந்து கீழே வருது. புவியீர்ப்பு முடுக்கம் எவ்வளவு? ஜியா 9.8 மீட்டர் 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போது தடை இல்லாமல் உள்ள போது தடை இல்லாமல் தானே விழும் பொருளின் நிலை இந்நிலையில், அதான் தனையே தாழ்நிலை கீழே விழுகுது. இந்நிலையில் பொருளின் எடை முற்றிலும் குறைந்து சுழி நிலைக்கு வருகிறது. மேலேருந்து வருது, அதோட முடுக்கம் எவ்வளோ ஆயிடுச்சு? 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆயிடுச்சு. அப்போ ஃப்ரீ ஃபால். அப்போ முற்றிலும் என்னவாது? அது சுழி நிலைக்கு வருகிறது. 0, எடையே இருக்காது. இது எடையில்லா நிலை, வெயிட்லெஸ்னஸ் அழைக்கப்படுது. நாம் தோற்ற எடை இழப்பு மற்றும் தோற்ற எடை அதிகரிப்பை வேகமாக சுழலும் பெரிய ராட்டினத்திலும், வேகமாக சுற்றுதில் ஊஞ்சல் ஆட்டத்திலும், ஊஞ்சல் என்ன பண்ணுறோம்? மேலே போகும்போது வெயிட்டாக இருக்கும், தள்ளி விடுவான், விட்டோன்னா சைன்னு வயிற்றில் புளியை கரைக்கும், ஒன்றுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதெல்லாம் ஃபீல் பண்ணும். உருண்டோடும் தொடர் வண்டிகளும், இன்னொன்று சொன்னாலும் இப்படி சுற்றி சுற்றி போயிட்டுருக்கும், பெல்ட்டை போட்டு விட்ருவோம். மேலே போகும்பொழுது வெயிட்டாக இருக்கும், சைன்னு கீழே இறங்கும்பொழுது என்ன ஆகும்? ஸ்மால் ஜியோட மதிப்புக்கு ஈக்குவலாக இதோட நம்ம இயங்குறவங்கள பொருள் மேலேருந்து கீழே வருதுல்ல, அதோட ஜி அதான் ஏன்னு வச்சுருக்கேன், அக்சலரேஷன். அதுவும் ஸ்மால் ஜி ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுனாக்கா 0 ஆயிடும். அப்போ தோற்ற, ஆனால் ஒரிஜினல் நம்ம இடம் இருப்போம், இந்த செயல்பாட்டுனால தான் அது நடக்குது. விண்வெளி வீரன் இடையில அதே தான். கிராவிட்டியில் தப்பு, அங்கே கிராவிட்டி இருக்குது இல்லை அப்படின்னா அவனு அந்த பொருள் நேராக போயிடும். சரியா? இதெல்லாம் கேட்பாங்க, கேள்வியை கேட்பேன் பாருங்க. விண்வெளி வீரர் உண்மையில் மிதப்பதில்லை, விண்கலன் மிக அதிக சுற்று இயக்கத்தை திசை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. சுற்று இயக்க திசை வேகம், ரொட்டேஷனல் வெலாசிட்டி. சரியா? வேகமாக சுற்றிக்கிட்டு அவர் அக்களத்துடன் இணைந்து சம வேகத்தில் நகர்கிறார். அவ்வாறு முடுக்கம் விண்கல முடுக்கத்திற்கு சமமாக இருந்தால், விண்கலம் எவ்வளோ வேகத்தில் போகுது அதே வேகத்தில் அவர் போயிட்டுருப்பார். அவர் தடையின்றி விழும் நிலையில் ஃப்ரீ ஃபால் உள்ளார். அதான் காரணம். அப்போது அவர் தோற்ற இடை மதிப்பு 0, ஏன்னா அது மிதக்கிற மாதிரி இருக்கும். நியூட்டன் ஈர்ப்பியல் விதியின் பயன்பாடுகள். அண்டத்தில் உள்ள விண்பொருள்கள் எல்லாமே, பேரண்டம்னு சொல்லணும், அதை யூனிவர்ஸ் பரிணாமங்களை அளவிட பொது ஈர்ப்பியல் விதி பயன்படுகிறது. டைமென்ஷன் என்ன, சைஸு, நிறை என்ன, எவ்வளோ டென்சிட்டி, அதெல்லாம் அதான் பரிணாமங்கள். புவி அங்கே நிறை, ஆரம், ஈர்ப்பு முடுக்கம், இதெல்லாம் அளக்க. புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்கள் கண்டுபிடிக்க, அதை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு தெரில, அது ஏதாவது இன்டைரக்ட் மெத்தட்டும் கண்டுபிடிப்பாங்க. சில நேரங்களில் விண்மீன்கள் சீரற்ற நகரு, ஓபல். சீரற்றனா நார்மலாக இப்படி சுற்றிட்டு வருது, திடீர்னா இப்படி 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 போயிட்டு இருக்கும். அப்போ நேரத்தில் அதோட நிறைய இங்கேருந்து கால்குலேட் பண்ணிடுவாங்க. தாவர வேர் முளைத்தல் மற்றும் புவியின் புவியீர்ப்பு விசை சார்ந்த அமைவது புவி திசை சார்பு என்று அழைக்கப்படுகிறது. இந்நிகழ்வை விளக்க விதி. ஆமாவா? அது பேர் இங்கிலீஷில்னா புவி திசை சார்பு இயக்கம். தாவரத்தோட வேர் எப்படி போகும்? புவியீர்ப்பு விசையை நோக்கி போகும். என்ன ஜியோ ட்ரோபிக்கா? ஜியோட்ரோபிக் மூமெண்டா? ஜியோட்ரோபிக். அதுக்கு எது தேவைப்படுது? இந்த விதி பயன்படுது. மின்பொருளோட பாதையை அளக்கிறது. இதெல்லாம் இது நியூட்டனுடைய 1, 2, 3 விதியும் செயல்படுது. அந்த 3 விதிகளை வச்சு தான் என்ன பண்ணுறான்? புவியோட நிறை கண்டுபிடிச்சிருக்காங்க. ராக்கெட் ஏவணுன்னாங்க அந்த விதி தான். அப்புறம் முதல் விதி. இரண்டாம் விதி, அந்த பொருள் மேலே எவ்வளோ விசை செயல்பட்டுருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ராக்கெட் இருக்கா, வேகம் அதிகமாகுது, எவ்வளோ விசை செயல்படுது, அவ்வளோ விசை செயல்படுனா எவ்வளோ எரிபொருள் எரிக்கணும், அப்போ எரிபொருளோட திறன் என்ன, எல்லாத்துக்கும் எது தேவை? இந்த 3 விதி தான். ஓகேவா? வெரி சப்பா மேட்ரு இது. மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு ஊறி அடிச்சுட்டே கிடக்குறானுங்க. டே மாறுங்கடா, மாற மாட்டேன்றானுங்க. எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள் சார். லைப்ரரி இருந்தால் லைப்ரரி பார்க்கலாம், இப்போ போகிறதே இல்லை. சரி, நிலைமம் எதனை சார்ந்தது? நிலைமம் எதனை சார்ந்தது? இதுவாக தான் இருக்கும். ஆனால் அங்கே சொல்லலை உங்களுக்கு. நிறைய நிலைமை நிறை அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்?
எனக்கு தெரிஞ்சது தான். அடுத்தது கணத்தாக்கு கீழ்கணக்கு எதற்கு சமம்? எதற்கு சமமானது? உந்த மாற்று வீதம். இதுக்கு தான் சமமானதுன்னு பார்த்துட்டு இருந்தோம். இது ரெண்டு சமமாக இருக்கும். கீழ்கண்டவற்றில் நியூட்டன் மூன்றாம் விதி எங்கு பயன்படுகிறது? மூன்றாம் விதி எல்லாத்துலேயுமே ஓய்வு நிலை பொருள் நடக்கலாம். இதில் உந்த மதிப்பு ஒய் அச்சிலும் இது வேண்டாம், விட்டுருங்க. அது வேண்டாம். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காண எந்த விளையாட்டில் பயன்படுது? சுழற்சி விளைவு அது என்னன்னு எனக்கு கொஸ்டினே புரியல. நீங்கள் எப்படி ஆன்சர் சொன்னீங்க? புரிஞ்சிருச்சா? டர்னிங் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ். டர்னிங் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்னத்தை சொல்ல வரோம்? சைக்கிளிங்காக இருக்கலாம். ஆனால் இதை பற்றி லெசனில் வச்சுருந்துருக்கான், அதை கட் பண்ணிட்டானுங்க. இல்லை 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 பார்ப்போம், இதை விட்டுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். டர்னிங் ஆஃப் எஃபெக்ட்னா என்னது? இது சொல்கிறானோ என்ன பார்த்தோம்? டர்னிங் ஆஃப் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இல்லைம்மா, இரட்டை கப்புள் பார்த்தோம்ல, அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியுது. அதனால தான் என்ன ஆகுது, சின்ன ரேடியஸ் சின்னதாக இருந்தது, ஆரம் சின்னதாக இருந்ததுன்னா விசை கம்மியாக இருக்கும். ஆரத்தை பெருசு பண்ணால் விசை அதிகமாகுதா? எனக்கு தெரிஞ்சு அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, புவியீர்ப்பு முடுக்கம் ஜியின் அலகு. சம்மந்தமே இல்லையே. இது கீழ்காண் அலகுகளில் எதற்கு சமம்? ஓ, அது எதற்கு சமம்னு கேட்குறானா? ஸ்கொயரில் வரணும். இது வராதா? இது சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்துருச்சு, அதனால் இது வராது. மீட்டர் ஸ்கொயர் இதுவும் வராது. தெரியல, விட்டுருங்க. 1 கிலோகிராம் எடை என்பது ஆமாவா? 1 கிலோகிராம் நிறை இன்ட்டு 10⁻, சரி, இன்ட்டு 9.8 மீட்டர் பர் செகண்ட். இது அப்போது உங்கள் ஆன்சர் எது வரலாம்? இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அதை விட்டுருங்க. இதுக்கு ஆன்சர் இதுதான். பாதி அளவுக்கு இருக்குது ஆரம். அங்கே போனால் என்ன ஆகும்? எம் நிறை கொண்ட பொருள். ரைட். பாதி அளவுன்னு எது வருமா? இல்லை, பாதி அளவு நிறை குறைஞ்சிரும். இதுதான் ஆன்சர். இதான். ஏன்னா பாதி அளவுன்னு என்ன அர்த்தம்? இங்கேருந்து உள்ளே போயிடுச்சுமா, போக என்ன ஆகணும்? குறையணும் தானே. இது எம் அப்படின்னாக்கா அப்போது பாதி போயிடுச்சு. இது மற்றது எல்லாமே இது அதாகவே இருக்குன்னு அர்த்தம். இது டபுள் ஆகுன்னு அர்த்தம். இது 4 மடங்கு ஆகுன்னு அர்த்தம். அப்போ குறையிறதுக்கு எது மதிப்பு? இதுதான். மேக்ஸ் புரிஞ்சிருக்கணும். 4ல் 1 பங்கு அப்படின்னு அர்த்தம். 4ல் 1 எம் 4ல் 1 பங்குன்னு போட்டுருங்க. தான் ஆன்சர்.
நிறைமதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவி பொருட்கள் எடையானது என்ன ஆகும்? குறையும். அது மட்டும் தெரியும். எவ்வளோ குறையும்? 25%. இதை வச்சு போட்டோன்னா 25%, 4/1 இதை வச்சு போட்டுக்கிட்டேன். ராக்கெட் ஏவுதல் டேஷ் விதி செயல்படுது. இடப்பெயர்ச்சி நடக்க என்ன வேணும்? விசை வேணும். விசை. நகர்ந்து கொண்டு உள்ள ஊர்தியில் திடீர் தடை ஏற்பட்டால் பயணியர் முன்னோக்கி சாயினர். இந்நிகழ்வு டேஷ் மூலம் விளக்கப்படுகிறது. எந்த விதி? முதல் விதி, நியூட்டனுடைய முதல் விதி. மரபு ரீதியாக வலஞ்சுழி திருப்புத்திறன் குறியிடும். வலஞ்சுழி இருங்க, இங்கிலீஷில் பார்த்துக்கிறாரா? கிளாக் வைஸ்னா அது க்ளோஸ் தானே. இது அதை எப்படி போட்டுனா இப்படி பண்ணால் க்ளோஸ் ஆகுமா? இப்படி பண்ணால் ஓப்பன் ஆகும். அது வேண்டாம் உங்களுக்கு. இருந்தாலும் அது பார்த்து செய்ய வச்சுக்கோங்க. அதான் ப்ளஸில் போடணுமா மைனஸில் போடணுமா? அது ஒன்று. டேஷ் இஸ் யூஸ்டு டு சேஞ்ச் தி ஸ்பீட் ஆஃப் தி கார். என்ன தேவை? காரோட ஸ்பீடை சேஞ்ச் பண்ணால் என்ன தேவை? ஒன்று ஆக்சிலேட்டர் வேணும், இன்னொன்று பிரேக் வேணும். ரைட். நூறு கிலோகிராம் இருக்கான். அவனோட வெயிட் எவ்வளவு? 100 × 9.8. அப்படின்னா எவ்வளவு? 1000. அவ்வளோதான். 9.9 அவ்வளோதான். நான் அப்படி போட்டேன், அவ்வளோதான். சரியா தவறா? துகள் அமைப்பில், அதாவது சிஸ்டம். நேர்கோட்டு உந்தம் எப்படி வேணா இருக்காது, மாறிலி. வெளியில் புறவிசை செயல்படலைன்னா மாறிலி தான். பொருளொன்றின் தோற்ற எடை எப்பொழுதும் அதன் உண்மை எடைக்கு சமமாக இருக்கும். அதிகமாகலாம், கம்மியாகலாம். சரியா? தோற்ற எடைக்கு என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில்? அப்பரண்ட் வெயிட். சரியா? லிஃப்ட்டில் மேலே போகிறோம், தோற்ற எடை ஆக்சுவல் எடையோட லிஃப்ட்டில் மேலே போகும்போது தோற்ற எடை அதிகமாக இருக்கும். கீழே வரும்பொழுது தோற்ற எடை குறையும், 0 ஆகும். வெயிட் ஆஃப் தி பாடி இஸ் கிரேட்டர் தேன் அட் தி ஈக்குவேட்டர், லெஸ் தேன் போலார். கரெக்டா? ஈக்குவேட்டரில் அதிகமாக இருக்குமா வெயிட்டு? எங்கே அதிகமாக இருக்கும்? போலாரில் தான் அதிகமாக இருக்கும். அங்கே தான் ரேடியஸ் கம்மி. கரெக்டா? ரைட். தமிழுக்கு போயிடலாம். திருகுமறை ஒன்றின் குறைந்த கைப்பிடி உள்ள திருகு குரடு வைத்து திருகுதல். நீளமான கைப்பிடி கொண்ட திருகு குரடினை வைத்து திருகுகளை விட எளிது. ஸ்க்ரூ. அது ஓகே. ஸ்பேனர் சொல்லணும். இவனுங்க குரடுன்றான், திருகுறன்றான். ஸ்பேனர் ரைட்டு, தப்பாக போட்டாங்க. ஸ்பேனர்னா ஓகே. அப்போ என்ன அர்த்தம்? ஸ்பேனரு. குறைந்த கைவிடி உள்ள திருகு குரடை வைத்து திருகுதல், நீளமான கைவிடி கொண்ட வைத்து விட எளிது. அப்படியா? இல்லை, தப்பு. ஸ்பேனர் இது. ஸ்பேனர் நீளமாக இருக்கிறது என்னது? ஈஸி. கரெக்டா? ஆமாம். அவன் என்ன போட்டிருக்கான்? லென்த்து கம்மியாக இருந்தாக்கா ஈஸியாக திருக்கலான்றான். சரியா? லென்த் அதிகமாக இருந்தால் தான் ஈஸி. அடுத்தது, புவியினை சுற்றி வரும் விண்வெளி மையத்தில் உள்ள விண்வெளி வீரர் புவியீர்ப்பு விசை இல்லாதால் எடையிழப்பை உணர்கிறார். அப்படியா? கிடையாது, தப்பு. அங்கே புவியீர்ப்பு விசை இருக்குது. என்ன விசை? அதோட ஆக்சிலரேஷன் இருக்குல்ல, அவ்வளோ வேகத்தில் ஆக்சிலரேட் ஆகி போயிட்டே இருக்குது. அதுக்கு ஈக்குவலாக இவனும் போயிட்டுருக்கான். அதனால் இடம் இல்லாத மாதிரி தோன்றுது. நியூட்டனின் முதல் விதி. அப்படியா? கரெக்டா? இது வச்சுக்கலாமா? நியூட்டனின் இரண்டாம் விதி. இது 1, இது 2.
நியூட்டன் மூன்றாம் விதி இதான் பரவாயில்ல இல்லை, அதை இங்கே வச்சிடலாம். அதுக்கும் ஓகே. இவர் நேர்கோட்டு அழிவு, இந்த அழிவின் மீது எங்கே இருக்குது ராக்கெட்டில், இதுக்கு ரெண்டுமே தேவை, அதனால் இவர் அங்கே கொடுத்துடலாம். வலஞ்சொலி திருப்புத்திறனின் மொத்த மதிப்பு இடஞ்சொலி திருப்புத்திறனின் மொத்த மதிப்பிற்கு சமமாக இருக்கும். அது வேணால் கரெக்ட் தான். இரட்டை பார்த்தோம்ல, இரட்டை இந்த பாடத்துலையே பார்த்தோம். டேபு திருவுறோம்ல, டேபு இதெல்லாம் ரெண்டும் ஈக்குவல் தான். ஆமாம், இது கிடையாது, இது கரெக்டு. ஜியோட மதிப்பு புவி பரப்பிலிருந்து உயர செல்லவும் பரப்பிற்கு கீழே செல்லவும் குறையும். கரெக்டா? கரெக்டு. ஜி மதிப்பானது புவியிரு பரப்பில் பொருள் நிறையினை சார்ந்து அமைகிறது. இல்லை, நிறைய சார்ந்து இருக்காது. நம்மளாம் வந்துட்டு அதுக்கு ஒரு பொருட்டே கிடையாது. அதனால தான் பார்த்துருப்போம், 10 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு குண்டு, 10 கிராம் இருக்கக்கூடிய பேப்பர் ரெண்டையும் கீழே போட்டிங்கன்னா அப்படி இருக்கும். ரெண்டும் ஒரே டைமில் தான் கீழே விடும். இதோட நிறை வேறு, இதோட நிறை வேறு. யார் சொன்னது? அது கலீலியோ. ஞாபகம் இருக்கா? ரைட், அவ்வளோதான். இதோட விசை முறைந்தது. நாளைக்கு என்ன பார்க்கலாம்? நாளைக்கு